மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இக்கால பகுதிகளிலே நாங்கள் பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியலிலே ஏற்படுகின்ற ஆர்வமின்மையை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு கொடுக்கப்படுகிற சிகிச்சை முறைகளும் அதனுடைய உளவள துணையை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக முக்கியமான விடயம் என்னவென்றால், இயலுமான மட்டும் ஆண்கள் பெண்களுடன் தொடர்பினை வைத்துக் கொள்ளுகின்ற போது அவர்களுக்கு வலி ஏற்படாமல் குறைத்து கொள்வது மிகவும் முக்கியம். அதாவது மினிமைஸ் த பெயின் என்று சொல்லுவோம். இயலுமான மட்டும் வலி ஏற்படுமாக இருந்தால் அந்த இடத்திலே என்ன நடைபெறும், ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் என்று சொல்லப்படுகின்ற எதிர்மறையான ஒரு விளைவு ஏற்பட்டு அதன் காரணமாக அந்த பெண்ணுக்கு பாலியல் உறவிலே ஈடுபடுவதிலே ஆர்வம் இல்லாமல் போய்விடும். இது எல்லா மிருகங்களுக்குமே பொதுவானது. உதாரணமாக ஒரு சிறு குழந்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு நாங்கள் இந்த தடுப்பூசிகளை நான் ஏற்றுவேன். தடுப்பூசி ஏற்றிய பிற்பாடு மீண்டும் ஒரு 1-2 வருடங்களுக்கு பிறகு அந்த குழந்தை வருகின்ற போது எங்களை கண்டவுடன் அழத் தொடங்கிவிடும். இது சாதாரணமாக எல்லா மிருகங்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்ற ஒரு விடயம். என்றபடியினால் எந்த இடத்திலே அந்த நோய் ஏற்படுகிறதோ அந்த இடத்துல இருந்து விலகுவதைத்தான் எந்த உயிரினமும் விரும்பும். அதே போல தான் இங்கேயும் ஒரு பெண் தன்னுடைய கணவனுடன் தொடர்பினை ஏற்படுத்துகின்ற போது தாங்க முடியாத வலி அந்த பெண்ணுக்கு ஏற்படுமாக இருந்தால் சில நேரங்களிலே ஆண்கள் அந்த வலி ஒரு சந்தோஷமாக பெயின், அதாவது பெயினின் ப்ரெஷர் என்று சொல்லுவோம், அதாவது வலியுடன் ஏற்படுகிற சந்தோஷம் என்று யோசித்துக் கொள்ளலாம். அப்படி அல்ல, அந்த நோவானது என்ன நடைபெறும் என்றால் பாரதூரமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். அதை நாங்கள் ப்ரெஷர் இன் பெயின் என்று சொல்லுவோம். அதாவது நோய் ஏற்படுகின்ற போது ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷம் என்று சொல்லுவோம். இது சில நேரங்களிலே ஒரு மனநிலை வைத்தியம் வருத்தமாக கூட இது மாறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. என்றபடியினாலே இயலுமான மட்டும் ஆண்கள் அந்த பெண்களுக்கு இந்த வலி ஏற்படுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு முக்கியமாக என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் அதாவது 2 விதமான வலி ஏற்படும். ஒன்று மெதுவாக உட்புகுத்துகின்ற போது வலி, அதாவது சூப்பர்ஃபிஷியல் என்று சொல்லுவோம். 2வதாக டீப் என்று சொல்வோம், மிகவும் ஆழமாக உணரப்படுகின்ற வலி. இந்த ஆழமாக உணரப்படுகின்ற வலி, அதாவது மேலாக சூப்பர்ஃபிஷியலாக உணரப்படுகின்ற வலி என்று பார்க்கின்ற போது நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் இந்த பெண்ணுடன் உறவு கொள்ளுகின்ற பொசிஷனை, நிலைமையை, அதாவது தரத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். உதாரணமாக எங்களுடைய நாடுகளிலே இந்த மிஷனரி பொசிஷன் என்று சொல்லப்படுகின்ற ஆண் மேலாகவும் பெண் கீழாகவும் இருக்கின்ற ஒரு முறையைத்தான் நாங்கள் பாவிக்கின்றோம். எனவே இந்த சூப்பர்ஃபிஷியல் பெயினை குறைப்பதற்காக, அதாவது மேலாக எழுகின்ற அந்த நோவை குறைப்பதற்காக நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், ஒரு பக்கத்தில் இருந்து உடலுறவு கொள்ளுகின்ற முறையை நாங்கள் என்ன செய்யக்கொள்ள வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும். எனவே இதன் மூலமாக இந்த பெண்ணுக்கு ஏற்படுகின்ற நோவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ள முடியும். இப்போது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், விற்பனர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த திருமணம் முடித்து கொஞ்ச நாட்கள் மட்டும் அந்த மிஷனரி பொசிஷன் என்று சொல்லப்படுகின்ற ஆண்கள் பெண்களுக்கு மேல் இருந்துதான் உடலுறவை கொள்ள வேண்டும் என்ற நிலைமையை நாங்கள் மாற்றி சைடாக, அதாவது பக்கமாக இருந்து உடலுறவு கொள்ளுகின்ற போது அந்த இடத்திலே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே கூடுதலான அந்நியோன்யம், நெருக்கம் ஏற்படுகின்றது. அதே நேரத்திலே பெண்ணுக்கு ஏற்படுகின்ற வலி கூட குறைகிறது. இதன் காரணமாக அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை மிகவும் உன்னதமாக இருப்பதாக பல நிபுணர்கள், பல செக்ஷுவாலஜிஸ்ட் என்று சொல்லும் அவர்கள் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இதன் அடிப்படையில் முதலிலே நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும், இந்த நோ ஏற்படுவதை குறைப்பதற்காக நீங்கள் உடலுறவு கொள்ளுகின்ற நிலைமையை, பொசிஷனை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். பக்கமாக உடலுறவு கொள்ளலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இதற்காக பாவிக்கின்ற ஒரு நோவை குறைக்கின்ற ஒரு ஜெல் இருக்கின்றது. அதை நாங்கள் லிடோகெயின் என்று சொல்லுவோம். லிடோகெயின் ஜெல் என்று சொல்லுவோம். சாதாரணமாக நீங்கள் ஒரு வைத்தியருடைய உதவியுடன் நீங்கள் இந்த லிடோகெயின் ஜெல்லை வாங்கி அதாவது இந்த உடலுறவு கொள்வதற்கு முதல் ஒரு அரை மணி நேரத்துக்கு முதல் பெண் உறுப்பை சுற்றியும் அதே நேரத்தில் ஆண் உறுப்பை சுற்றியும் இந்த லிடோகெயின் எனப்படுகிற ட்ராபிக்கல் லிடோகெயின் என்று சொல்லுவோம். இந்த லிடோகெயின் எனப்படுகிற க்ரீமை நீங்கள் பாவிப்பீர்களாக இருந்தால் அங்கு ஏற்படுகின்ற இந்த தாங்க முடியாத வலியை எங்களாலே குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இன்னும் ஒரு முறை இருக்கின்றது என்றால், இந்த பாலியல் உறவு கொள்வதற்கு முதல் என்ன செய்ய வேண்டும், அதாவது ஒரு இளம் சூட்டு நீரிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நன்றாக குளிக்க வேண்டும்.
இது முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்னவென்றால், சில பேருக்கு, சில பெண்களுக்கு இந்த வியர்வை நாற்றம் தாங்க முடியாது. எனவே ஆண்கள் வேலைத்தளத்தில் இருந்து வந்து அல்லது ஏதாவது இடத்துல இருந்து வந்து உடனடியாகவே அந்த பெண்ணுடன் அவர் அதாவது குளிக்காமல் கொள்ளாமல் பெண்ணுடன் தொடர்பினை ஏற்படுத்துகின்ற போது அந்த பெண்ணிற்கு ஏற்படுகின்ற இந்த வியர்வை நாற்றம் கூட இது ஒரு எதிர்மறையான விளைவை ஏற்படுவதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தான் என்ன செய்ய வேண்டும், பெண்களும் ஆண்களும், அது கூடுதலாக பெண்கள், அவர்கள் இவ்வாறு பாலியல் ரீதியான உறவினை மேற்கொள்ளுகின்ற போது தாங்க முடியாத வலி ஏற்படுவதை யோசித்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், உடலுறவு கொள்வதற்கு முதல் ஒரு நல்ல ஒரு வார்ம் வாட்டர் பாத் பிஃபோர் இன்டர்கோர்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது இளம் சூட்டு நீரிலே என்ன செய்ய வேண்டும், நன்றாக குளிக்க வேண்டும். இது மிகவும் முக்கியம். அதே நேரத்திலே நான் முதலிலே சொன்னது போல கதைக்காமல் 4 பிள்ளை பெற்றவர்களை கூட நான் கண்டிருக்கின்றேன். இருவருமே பாலியல் ரீதியான தொடர்பினை மேற்கொள்ளுகின்ற போது வாயை பொத்தி கொண்டு ஊமைகள் போல இருக்கக்கூடாது. இருவருக்கும் இடையிலே எப்போதுமே தொடர்பாடல் என்ன செய்ய வேண்டும், கட்டாயமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு பெண் என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய கணவனையோ தனது ஆண் துணையிலையோ இவ்வாறு இருக்கின்ற போது தாங்க முடியாத வலி ஏற்படுமாக இருந்தால் அதை அவர் வாயை சிறந்து அந்த ஆணுக்கு அவர் சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் அது ஆண்களுக்கு விளங்காது. கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் ஆண்களுக்கு அது புரியாது. என்றபடியால் நாங்கள் சொல்லுவோம் பயோ ஃபீட்பேக் என்று சொல்லுவோம். இருவருக்கும் இடையிலே ஒரு உன்னதமான ஒரு காதல் நிறைந்த உரையாடல் இருக்கின்ற போது அந்த இடத்திலே இந்த பாலியல் ரீதியான உறவினை மேற்கொள்கின்ற போது வலி ஏற்படும் என்ற கதைக்கே இடமில்லை. மிக முக்கியமாக அதாவது அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், ஒரு ஆண் கூடுதலாக டீப் பெனிட்ரேஷன் என்று சொல்லும், கூடுதலாக மிகவும் ஆழமாக செல்லுகின்ற போது ஒரு வலி ஏற்படுமாக இருந்தால் அதை அந்த பெண் வாயத்திறந்து சொல்லுகின்ற போது அதை குறைத்துக் கொள்வதன் மூலமாக இந்த தாங்க முடியாத வலியை எங்களால் குறைத்துக் கொள்ள முடியும். பிறகு கொஞ்சமாக நாட்கள் கொஞ்சம் போக அதை கொஞ்சம் படிப்படியாக கூட்டிக் கொண்டு போகின்ற போது இந்த பிரச்சனை நாளடைவே குறைந்துவிடும். எனவே இருவருக்கும் இடையே நாங்கள் சொல்வது போல இந்த பயோ ஃபீட்பேக் என்று சொல்லுகின்ற முறையிலே இருவருக்கும் இடையிலே ஆழமான புரிந்துணர்வு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இருவருக்கும் இடையிலே உரையாடல்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும். அப்போது தான் என்ன செய்ய வேண்டும், இதை நாங்கள் குறைத்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் நான் முதலிலே சொன்னது போல் இருவருமே கதைத்து இந்த லுப்ரிகான், இந்த லிடோகைன் எனப்படுகிற ட்ராபிக்கல் லிடோகைன் க்ரீமை நீங்கள் கடைகளிலே வாங்கலாம். ஒரு வைத்தியர் உதவியோடு அவருடைய சீட்டை காட்டுவதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நீங்கள் பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருவருமே என்ன செய்ய வேண்டும், தங்களுடைய உறுப்புகளிலே இந்த உடம்புலை பாலியல் ரீதியாக உடம்புலை கொள்வதற்கு முதல் அரை மணித்தாளத்துக்கு முதல் அவர்கள் பூசுகின்ற போது அந்த ஏற்படுகின்ற தாங்க முடியாத வலியை குறைத்துக் கொள்ள முடியும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்க்காத அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மணிச்சின்னத்தை அமர்த்தி அல்லது பெல் சைன் அமர்த்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலே தொடர்புகள் தேவையாக இருந்தால் 0094 77 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.